மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீதும் நிர்மலா சீதாராமனுக்கும் அவர் தலைவர்களுக்கும் நடைமுறையில் காட்ட வேண்டும். விளிம்பு நிலை பக்கம் பாஜக இருக்கிறதா இல்லையா என்பதை. ஓரவஞ்சனை செய்வது, அரசியல் அதிகாரத்தை தட்டி பறிப்பது, இயற்கைக்கு எதிரான அரசியல் செய்வது பாஜகவுடைய வாடிக்கை. நாங்கள் கேட்கிறோம், ஜனநாயகத்தின் மீது பாஜகவிற்கு நம்பிக்கை இருந்தால் தற்காலிக நாடாளுமன்ற பேரவைத் தலைவராக யாரை நியமித்திருக்க வேண்டும்? 8 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கேரள மாநிலத்தை சார்ந்த காங்கிரஸ் உடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கொடிக்குனில் சுரேஷ் அவர்கள்தான் இன்று மூத்த உறுப்பினர் நாடாளுமன்றத்தில். அவரை தான் தற்காலிக பேரவைத் தலைவராக அறிவித்து எல்லோருக்கும் பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் மிகப்பெரிய தவறை, வரலாற்று ரீதியான தவறை பாஜக செய்திருக்கிறது. இரண்டாவது, 7 முறை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளவர்கள் இருக்கிறார்கள். மகதாப் என்பவர் பாஜகவை சார்ந்தவர். சந்தப்பா என்பவரும் பாஜகவை சார்ந்தவர்கள். 7 முறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 2 பேருமே பாஜகவை சார்ந்தவர்கள், 2 பேருமே தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். எதற்காக சந்தப்பாவை ஓரங்கட்டிவிட்டு மகதாப் என்பவருக்கு தற்காலிக பேரவை தலைவராக நாடாளுமன்றத்திற்கு நியமிக்க வேண்டும்? இங்கு சாதி அரசியல் பாஜக செய்கிறதா இல்லையா? மத அரசியல், சாதி அரசியல், உலகத்திலேயே பேர் போன கட்சி பாஜக. இவர்கள் போய் கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவத்தை பற்றி வாய் திறப்பதற்கு என்ன அருகதை இருக்கிறது? இதை பத்திரிகை வாயிலாக கேட்கிறோம். இதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்களும் பாஜக தலைவர்களும் பதில் சொல்ல வேண்டும். ஜனநாயகம் என்றால் கொடிக்குனில் சுரேஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். சமூக நீதி என்றால் சந்தப்பா அவர்களை நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். சமூக நீதியும் இல்லை, வரலாறும் இல்லை. நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரான நடைமுறைகளை புதிதாக திணித்து வருகிறார்கள். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. நீட் தேர்வில் எவ்வளவு பெரிய முறைகேடுகள் என்று உச்சநீதிமன்றமும் மக்களும் போராடி வருகிறார்கள். உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. மாணவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கொந்தளிப்பிலும் அதிருப்தியிலும் வேதனையிலும் இருக்கிறார்கள். பாஜக அரசு இதற்கு முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும். ஏறக்குறைய 1563 மாணவ மாணவிகள் தேர்வு எழுத வேண்டும். 750 மாணவ மாணவிகள் தேர்வை எழுத முடியாமல் புறக்கணித்திருக்கிறார்கள். என்ன காரணம்? என்ன காரணம் என்றால், ஒன்றிய அரசு நடத்தும் இந்த தேர்வு மீது நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாததால் 50 விழுக்காடுக்கு மேல் மாணவ மாணவிகள் தேர்வை புறக்கணித்திருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதற்கு பாஜக பதில் சொல்ல வேண்டும்.